அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். அவருடைய பயணத்தின் நோக்கம் தொழில் முதலீட்டு நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிற அந்த சந்திப்பு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பதினைந்து நாள் பயணம் மேற்கொள்கிறார். இந்த 15 நாட்களில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளுகிற அளவுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் பெருகியுள்ள காலம் இது. எனவே இது சம்பந்தமில்லாத ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. திமுகவை சீண்டி பார்க்கிற ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அவ்வளவுதான். இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. பழனியிலே அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே அதை நடத்தியிருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை பல வேளைகளை மதம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்தால் இந்து சமய அறநிலையத்துறையே வேண்டாம் என்று நாம் சொல்ல நேரிடும். இந்து சமய அறநிலையத்துறை ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்தியிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று இருப்பதாகவும் தெரிகிறது. பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் கடவுள், மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படையிலே வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையிலே இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது. அதில் விமர்சிப்பதற்கு வேறொன்றுமில்லை. ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்துக் கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க சார், மதம் சார்ந்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பார்த்தா திமுக பாஜக தொடர்ச்சியாக நெருங்கி போற மாதிரியே ஒன்னா இருக்கிற மாதிரியே ஒரு தோட்டம் உருவாக்கி இல்லை. இதெல்லாம் யூகமான கேள்விகள். இந்த கேள்விகள் அனைவருக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.